என்கிட்ட ஒரு ஃபிலிம் மேக்கர் சொன்னார், ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னாலே எனிதிங் கேன் கோ ராங் அட் எனி டைம், அதுக்கு ஒரு டைரக்டர் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு. அப்போ நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோஸ் யோசிச்சிட்டே இருப்பீங்களா? இல்லை, இட்ஸ் அ வேலிட் பாயிண்ட். ஆல்சோ இது தெரிஞ்சு நம்ம வருமுன் காத்துட்டோன்னா இன்னும் பெட்டர்னு நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் தப்பாக போகலாம், அந்த ஃப்ளைட்டு வர லேட் ஆச்சுன்னா என்ன ஆகும், இந்த கார் கண்டிப்பாக வந்துருமா, இந்த லென்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோமே அவன் ரோட்டில் கொண்டு வராங்களே, அது செக் போஸ்ட்டில் கிராஸ் பண்ணுறதுக்கு பேப்பர் ஒர்க் கரெக்டாக இருக்கா, நாளைக்கு 40 பேர் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கோம்ல, சாப்பாடு சொல்லிட்டோமா. ஸோ பேசிக்கலி முன்னாடியே அதுக்காக ஒரு தடவை உங்கள் மனசில் ஓட்டி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் சொல்கிற மாதிரி, ஆக்சுவலாக நான் க்ரீஸில் நிற்கிறேன், என் கால் இங்கே இருக்குது, நான் இப்படி டேப் பண்ணுறேன், நிமிந்து பார்க்குறேன், பவுலரோட ரன்னப் அங்கே இருக்குது, அவரோட கை வரும்பொழுது அது சைட் ஸ்க்ரீனுக்கு இந்த பக்கம் இருக்கும் அல்லது அந்த பக்கம் இருக்கும், டிப்பிக்கல் ஃபீல்டிங் இருக்கும், 3 ஸ்லிப்பு, ஒரு கல்லி, டீப் ஃபைன் லெக், நான் எங்கே ஆடுவேன்னு அவர் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. டெண்டுல்கர் இல்லாமல் சொல்கிறாரு. ஸோ அது போல் நாளைக்கு ஷூட்டுக்கு நான் போகிறேன், நான் பல தடவை என் டீமில் கேட்பேன் ஷெட்யூல் பார்க்கும்போது, 32ஆம் தேதி, ஐயோ அப்படிலாம் கிடையவே கிடையாது, கரெக்டு, குட், அலர்ட்டாக இருக்கேன், எனக்கு அது போடும். ஸோ basically we want to keep talking about all this worst case scenario. நர்வஸாக இருக்கும்போது ஆமாம் அதுதான் வருதா, இல்லை ஆக்சுவலாக நான் சொல்கிறத கேட்குறாங்களா, இல்லை நானும் அலர்ட்டாக இருக்கேனா, யூ ஹேவ் டு கீப் டாக்கிங். சில சமயங்களில் இப்போ நம்ம இந்த போட் ஷூட் பண்ணுறோமே, அதில் 3ஆவது நாள் அன்றைக்கி மத்தியானம் 3:30 மணிக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு அப்போ அன்றைக்கி இந்த கேரக்டருக்கு ஒர்க்கு முடிஞ்சிருக்கும், அன்றைக்கி திருப்பி அனுப்பிடலாம், அல்லது அன்றைக்கி இந்த விக்கு ஸ்பாயில் ஆகிருக்கும், டூப்ளிகேட் விக்கு ரெடியாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் பேசி வச்சுக்குவோம் முன்னாடி. ஆக்சுவலாக செட்டில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் குறைஞ்சிட்டு வருது காலப்போக்கில். பட் இப்போ தக் லைஃப்பில் கூட கப்புள் ஆஃப் டேஸ் படபடப்பு வரும்போது என்னடா அது இத்தனை வருஷம் இன்னும் இதெல்லாம் யோசிக்காமல் விட்டோமோன்னு தோணுது. ஸோ யூ ஹேவ் டு கீப் திங்கிங் அபவுட் வாட் கேன் கோ ராங், வாட் கேன் பி த சேலஞ்சஸ் அண்ட் பி ப்ரிப்பேர்ட் பிஃபோர் ஹேண்ட். ஸோ செட்டுக்கு போயிட்டு முடிக்க வேணாம். ஒரு எக்ஸாம்பிள், காற்று வெளியில் நாங்கள் கேளாயோன்னு ஒரு சாங் இருக்குது, அதுக்கு இங்கே ஒரு செட்டில் நாங்கள் எடுத்தோம், ஒரு ஹெரிட்டேஜ் பில்டிங்கில். ஸோ ஐ ஹவ் டன் திஸ் டிப்பிக்கல் திங் வித் மை டீம். நாளைக்கு இத்தனை மணிக்கு இங்கே வருவோம், இங்கே கேமரா வைப்போம், இது நடக்கும் அது நடக்கும், ஓகே எல்லாமே ஓகே, எல்லாம் கவர் பண்ணிட்டு தான் நினச்சிட்ருக்கோம். பட் ஆன் த டே ஆஃப் ஷூட் ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கிறோம், பிரமாதமாக போகுது. செகண்ட் ஷாட்டுக்கு கேமரா மாற்றும்போது அங்கே ஒரு வால் கமிட் ஆகுது மேலே. ஸோ அங்கே எம்டியாக இருக்குது, ஹால் ஃபுல்லாக நாங்கள் பழைய பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில். சரி அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு பெயிண்டிங்கை கட்டி ஏணி போட்டு ஏறி மாட்டிட்டு அந்த ஷாட் நடக்குது. அடுத்த ஆங்கிள் அங்கே போகும்போது இங்கே தேவைப்படுது. ஐ ஃபெல்ட் ஸோ ஸ்டூபிட். நான் ஏன் இதை பற்றி யோசிக்கிறேன், ஏன்னா ஈச் டைம் 20 நிமிஷம் வேஸ்ட் ஆகுது. ஓவர் நைட்டில் எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 பெயிண்டிங் ரெடி பண்ணி அடுத்து நான் ஷூட்டிங்க்கு வந்துருச்சு. நான் முதல்லையே ஏன் இவ்வளோ யோசிக்கலை. ஸோ செட்டில் போய் நடக்கும்போது எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கே, பட் we should have known. So how much ever prepared you are, there will be surprises and you won't even know what those challenges will be. That's the beauty of it. எல்லாம் தெரியும்னாக்கா வேலை போர் அடிச்சிடும். So you go there and you இது தோணாமல் போயிடுச்சு நமக்கு அப்படிங்கும்போது ஒரு absolutely. So பட் அதை மினிமைஸ் பண்ணிக்கிட்டா ஒர்க் இன்னும் ஸ்மூத்தாக போகும். இல்லாட்டி டீம் வெயிட் பண்ண வைக்கிறது மாதிரி ஒரு க்ரைம் கிடையவே கிடையாது. அந்த 150-200 பேர், சம்டைம்ஸ் 300-400 பேர் ஏதோ ஒரு எலிமெண்ட்டுக்காக உட்காந்துருக்கிறது, அதுவும் நம்ம யோசிக்காமல் விட்டுட்டோம் அப்படிங்கிறது ஸ்டூபிட். ஹைலைட் பண்ண வேண்டிய பாயிண்ட், டீமை வெயிட் பண்ண வைக்கிறது மாதிரி ஒரு க்ரைம் கிடையவே கிடையாது. நைஸ். டெக்னாலஜி அப்போ விட்டோம், மறுபடியும் ஆரம்பிப்போம். சில டூல்ஸ் தான் சொல்கிறேன், பேசிக்லேருந்து ஆரம்பிப்போம். அது கூட உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி சொல்லுங்கள். ஓகே,